Praise the Lord, viewers. Welcome once again to Esther's Empowerment Prayers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேயர்களே, மறுபடியும் எஸ்தரின் வல்லமையான ஜெபம் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். It is such a great joy to be with you in your homes. உங்களுடைய இல்லங்களில் உங்களோடு கூட இருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். And it is a greater joy to speak to you about the Holy Spirit, that the one person in the Trinity. பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவனில் ஒருவரான பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். The Christian walk is lifeless without the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஜீவனற்ற வாழ்க்கை. Holy Spirit is Jesus himself in us. பரிசுத்த ஆவியானவர் என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள் இருப்பதுதான். So when the Holy Spirit comes inside of you, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது, we are on the 15th mission of the Holy Spirit today. நாம் பரிசுத்த ஆவியானவருடைய 15வது பணியிலே இன்றைக்கு இருக்கிறோம். The Holy Spirit wants to glorify through you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாக மகிமைப்பட விரும்புகிறார். Let us turn to John chapter 16 verse 14. யோவான் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். Jesus said of the Holy Spirit of truth that he will glorify me, for he will take of what is mine and declare it to you. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். It is very clear and direct matter out here. இங்கே ஒரு தெளிவான விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That in the ministry and the mission of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்திலும் அவருடைய பணிகளிலும் the Spirit will pertain to that of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை குறித்ததாக இருக்கிறது. And he will reveal what is of the Father and the Son. பிதாவினிடத்திலும் குமாரனிடத்திலும் இருக்கிறதை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். To you and through you glorify Father and Son. அவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி உங்கள் மூலமாக பிதாவையும் குமாரனையும் மகிமைப்படுத்துவார். Once you belong to Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான பொழுது, like Apostle Paul wrote in 1 Corinthians chapter 10 verse 31, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது போல, therefore whether you eat or drink or whatever you do all to glorify God. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். So God, the Holy Spirit takes complete control of your conscience. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சுயநிலைமையை முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார். What it says here is you have been given the power and authority. உங்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. And to understand what it is to glorify God. தேவனை மகிமைப்படுத்துவது என்றால் என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்வதற்கு. So he says whenever you eat anything or drink anything, give glory to God. அதனால அவர் சொல்கிறார், நீங்கள் எதை குடித்தாலும் எதை புசித்தாலும் தேவனுக்கு மகிமையை கொடுங்கள் என்று. So I was reading a passage of a ministry team. நான் ஒரு பகுதியை வாசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு ஊழிய கூட்டமானது. And they were from out of the country. அவர்கள் இந்த நாட்டிலே உள்ளவர்கள் அல்ல, வெளிநாட்டில் உள்ளவர்கள். And they are not familiar with the food and the rituals of this nation. இந்த தேசத்தில் உள்ள கலாச்சாரத்துக்கும் சாப்பாட்டுக்கும் அவர்கள் அறியாதவர்களாய் இருந்தார்கள். So as they were trying to a city called Guntur, குண்டூர் என்ற பட்டணத்திலே அவர்கள் வந்திருக்கும் பொழுது, and they were the family that had invited them had prepared good food for them. அவர்களுக்கென்று அவர்களை அழைத்த அந்த குடும்பத்தினர் ஒரு அருமையான உணவை ஏற்பாடு செய்திருந்தார்கள். But this group that I had come from a far country, வேற தேசத்திலிருந்து வந்த இந்த ஊழிய கூட்டமானவர்கள், they were a little bit of apprehensiveness in them. அவர்கள் அதை புசிப்பதற்கு ஒரு விதமான தடையை கொடுத்தார்கள். And they were wondering whether to eat or not to eat the food. அதை சாப்பிடலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். And at that time the group leader அந்த குழுவினுடைய ஒரு தலைவர் commended them to pray அவர்கள் தேவனிடத்திலே ஜெபிக்குவதற்காக கட்டளை கொடுத்தார். and was instructed by the Holy Spirit அவர் பரிசுத்த ஆவியானவரால் கட்டளை கொடுக்கப்பட்டவராய், that glory be given to God. தேவனுக்கே மகிமை கொடுக்கப்பட வேண்டும். Because this family had spent their time and money and their talents in preparing this food. ஏனென்றால் இந்த குடும்பமானது அவருடைய பணம், நேரம் எல்லாவற்றையும் செலவு செய்து இந்த அருமையான உணவை தயாரித்திருந்தார்கள். So the Indian food was spread out for this foreign nationalities. இந்த வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்காக இந்த இந்திய சாப்பாடு உணவு பரிமாறப்பட்டது. And they gave glory to God and they began to eat it. அவர்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்திவிட்டு அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள். Because they could not recognize what was really served to them except for chicken.
கோழி இறைச்சியை தவிர மீதி எதை வைத்திருந்தாலும் அவர்களால் அது என்னவென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. because of the manner of preparation. ஏனென்றால் அப்படியாக தயார் செய்யப்பட்ட நிலைமையினாலே. But because the food was prayed over and given glory to God, the Holy Spirit was glorified through them. அந்த உணவிற்காக ஜெபித்து அவர்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்தியதினால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலமாக மகிமைப்பட்டார். So that is why the Holy Spirit says in 1 Corinthians 10:35 that therefore whether you eat or drink or whatever you do all for the glory of God. அதனால் தான் 1 கொரிந்தியர் 10:31 இப்படியாக பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று. Now let us turn to another passage from 1 Peter 4 chapter 4 and verse 14. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். If you are reproached for the name of Christ, blessed are you, for the Spirit of glory and of God rests upon you. On their part he is blasphemed, but on your part he is glorified. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். So many a times when we receive Jesus, அநேக முறைகளிலே நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுதிலே and we many families or individuals go through a certain kind of persecution, சில உபத்திரவங்களை சில தனிப்பட்ட நபர்களோ குடும்பங்களோ கடந்து செல்கிறார்கள். and you are being rejected by your family members, உங்களுடைய சொந்த குடும்பத்தாரை உங்களை தள்ளி வைத்து விடுகிறார்கள். even by the colleagues and neighbors. உங்களோட கூட வேலை செய்பவர்களும் சரி, உங்கள் அண்டை வீட்டுக்காரர்களும் கூட உங்களை ஒதுக்கி விடலாம். We know that Jesus had to be endured great suffering for his walk for the Father. அவர் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுடைய சித்தத்தின்படி நடந்ததினாலே அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக்கப்பட்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். As the Spirit of God was upon Jesus, தேவனுடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவானவர் மேல் இருந்ததினாலே he was empowered அவர் பலப்படுத்தப்பட்டார். with might and ability, அவர் பலத்தினாலும் எல்லா வல்லமைகளினாலும் பலப்படுத்தப்பட்டார். and he was able to overcome. அதனால் அதை மேற்கொள்ள அவருக்கு பலன் இருந்தது. And he in all his ways glorified God. அவர் அவருடைய எல்லா நடைகளிலும் தேவனை மகிமைப்படுத்தினார். And this Jesus is inside of us. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். And he is glorified in heaven. அவர் பரலோகத்திலே மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார். So when we go through persecution, அதனால் நாம் உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து செல்லும்போது, and when we go through rejection, நாம் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது, the Holy Spirit inside of us பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறவர் glorifies Father God பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறார் through us. நம்ம மூலமாக. So bless those that are despisefully using you. ஆதலால் உங்களை சபிக்கிறவர்களை, உங்களை நிந்திக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். Bless those that are persecuting you. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். So do not be despised. அதனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். Do not be weakened. அதனால் நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம். In 2 Corinthians chapter 3 verse 7 and 8 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே is a powerful passage இது மிகவும் வல்லமையான ஒரு பகுதி that speaks about the continued work of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து செய்யக்கூடிய கிரியைகளை குறித்து பார்க்கிறோம். that have the increasing glory that happens through our lives. நம்முடைய வாழ்க்கை மூலமாக அந்த மகிமை கூடிக்கொண்டே போகிறதை பார்க்கிறோம். Now here Apostle Paul is comparing the old and the new covenant. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பழைய உடன்படிக்கையும் புது உடன்படிக்கையும் ஒத்து பார்க்கிறார். The old expression of God manifest glory is called the ministry of death. பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. அது அங்கே மரணத்தை கொண்டு வந்ததா இருந்தது. It talks about condemnation. மரணத்தின் ஊழியமாய் இருந்தது. It talks about eternal things. அது நித்திய காரியங்களை குறித்து பேசுது. It is speaking about the Mosaic law. அது மோசேயினுடைய பிரமாணங்களை குறித்து பேசுகிறது. And less than glorified, the glory is revealed today through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே வெளிப்படுத்துகிற மகிமையை காட்டிலும் அது குறைவுள்ளதாகவே இருந்தது. So this glorification இந்த மகிமைப்படுத்தக்கூடிய ஆவியானது through the Holy Spirit பரிசுத்த ஆவியின் மூலமாக மகிமைப்படுத்தக்கூடிய liberates us, அவர் நம்மை விடுவிக்கிறார், transforms us, நம்மை மறுரூபப்படுத்துகிறார், and increases in us. நமக்குள்ளே மிகவும் மிகவும் அதிகரிக்கிறார். So be thou glorified for God. அதனால் தேவனுக்காக நீங்கள் மகிமைப்படுவீர்களாக இருக்க வேண்டும். In 2 Corinthians chapter 3 verse 18 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே it reads, இப்படியாக but சொல்லுகிறது, we all with unveiled face நாம் எல்லாரும் திறந்த முகமாய் and beholding as in a mirror கண்ணாடியிலே காண்கிறது போல the glory of the Lord கர்த்தருடைய மகிமையை
மகிமையை கண்டு are being transformed அதை கண்டு into the same image. ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். From glory to glory, just as by the Spirit of the Lord. மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம் ஆவியா இருக்கிற கர்த்தராலே. So no matter what you are going through, அதனால் நீங்கள் எந்த பாதையை கடந்து வருகிறீர்களோ அதை பற்றி பிரச்சனை in all your situations, உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் the Holy Spirit will glorify God in heaven through you. பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை உங்கள் மூலமாக மகிமைப்படுத்துவார். This is the mission of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பணியா இருக்கிறது. Today, after 22 years of my walk with Christ, நான் கிறிஸ்துவோடு கூட 22 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறேன். when I look behind and the things that I had to go through, இந்த நாளிலே நான் கடந்து வந்ததை திரும்பி பார்க்கும் பொழுது I think it was done for the glory of God. நான் நினைக்கிறேன் இது தேவனுடைய மகிமைக்காகவே இருக்கிறது என்று. Because it was good for me to go through all those things. இதெல்லாம் கடந்து வருவது எனக்கு நல்லதாகவே இருந்தது. The pains and the sorrow and the persecution and the treachery and those things that were in darkness, and I thank God that it has come to light now for a purpose that is to glorify God. எல்லா வலிகளும் வேதனைகளும் எல்லாம் இருளிலே இருந்த காரியங்களா இருந்தது. ஆனால் இப்பொழுதோ ஒரு வெளிச்சத்திற்கு வந்தேன். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துகிறேன். I see the step by step glorification of the Holy Spirit in and through our lives. பரிசுத்த ஆவியானவர் படிப்படியாக நம் மூலமாக மகிமைப்படுவதை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறேன். For example, when I see the financial situation that I was struggling with, உதாரணத்துக்காக தியான பிரச்சனையிலே நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். and how God in the nick of the time would provide and deliver me. கடைசி நிமிஷத்திலே தேவன் எப்படியாக எனக்கு கொடுத்து என்னை விடுவித்தார் என்று அறிந்திருக்கிறேன். Also the sicknesses that I had to go through. என்னுடைய சரீரத்தில் உள்ள சுகவீனங்களும் இருந்தது. And God for his glory healed me. தேவன் அவருடைய நாம மகிமைக்கென்று என்னை குணமாக்கினார். The powers of darkness that came to attack me, எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் என்னை கஷ்டப்படுத்துவதற்கு வந்தது. those persecutions. அந்த உபத்திரவங்கள். But today when I look back, I think it was for the glory of God. இன்றைக்கு நான் அதை திரும்பி பார்க்கும் பொழுது இதெல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே என்று அறிவேன். Because every time that you go through these persecutions and problems, இந்த மாதிரி பிரச்சனைகளை உபத்திரவங்களை ஒவ்வொரு முறையும் நீ கடந்து வரும் பொழுது we overcome by the blood of the Lamb நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் மேற்கொள்கிறோம். and by the word of God தேவனுடைய வார்த்தையினாலே and by the word of our testimonies. நம்முடைய சாட்சியின் வசனத்தினாலே. So we gain power over those situations. ஆதலால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மேல் வல்லமை கொண்டிருக்கிறோம். And we begin to glorify God in heaven. நாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்துகிறோம். So every time we face a trial, ஒவ்வொரு முறையும் கஷ்டத்தை பார்க்கும் பொழுது the trial becomes a glorification of God. இந்த கஷ்டங்கள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கென்றே மாறுகிறது. The next mission of the Holy Spirit, அது பரிசுத்த ஆவியானவருடைய அடுத்த பணி, that he guides you. அவர் நம்மை வழிநடத்துகிறார். We are on a mission field of the Lord, நாம் தேவனுடைய பணித்தளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். and the Holy Spirit is a missionary. பரிசுத்த ஆவியானவரே மிஷனரியாக இருக்கிறார். Now what is the Holy Spirit speaking about guiding you? பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துதலை குறித்து என்ன சொல்கிறார்? It is matters concerning about your situations. உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்துதான ஒரு காரியமாக இருக்கிறது. In 2 Corinthians chapter 3 verse 17, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே we read that a variety of the fellowship of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். We see that he is the Lord and he guides us as part of the lordship. Sometimes the Bible teaches us that the Spirit prompts, provokes, proposes, leads and drives us. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆவியானவர் अनेक காரியங்களை நமக்குள்ளாக கிரியை செய்கிறார் என்று. And we see the story of Jesus being led into the wilderness. நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவானவர் வனாந்தரத்துக்குள் வழிநடத்தப்பட்ட காரியத்தை குறித்து பார்க்கிறோம். And we see that Matthew, Mark, Luke, the synoptic gospels are recording this temptation that Jesus had to be led into the wilderness. இயேசு கிறிஸ்துவானவர் வனாந்தரத்துக்குள்ளே சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் என்று மத்தேயு, மார்க், லூக்கா எழுதின சுவிசேஷ பகுதிகளிலே பார்க்கிறோம். In Matthew we see the term led. மத்தேயுவிலே பார்க்கிறோம் அவர் ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார் என்று. In Greek it is anakrita. கிரேக்க பாஷையிலே அனாக்ரித்தா என்று சொல்லப்படுகிறது. So in Matthew 4:1 we see Mark records the same thing about being led by the Spirit as the Spirit drove him into the wilderness. மார்க் 1:12 பார்க்கிறோம் ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார் என்று. And this in Greek is called ekavala.
கிரேக்க பாஷையிலே இக்கவாலா என்று சொல்லப்படுகிறது. So we see a different concept being led by the Spirit in Matthew's and be drew away into the wilderness by Mark. இங்க மத்தேயிலும் மார்க்கிலும் வித்தியாசமான வார்த்தைகளை பார்க்கிறோம். அங்கே ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார் என்றும் இங்கே அவர் போகும்படி ஏவினார் என்று பார்க்கிறோம். And in the book of Luke chapter 4 verse 1 we see that Jesus is filled in the Holy Spirit and he is led into the wilderness. லூக்கா 4:1 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவரால் இயேசு நிறைந்தவராய் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று. So this is a fascinating thing how the Holy Spirit leads you in the point of it through the temptations. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த சோதனைகளுக்குள்ளாக நம்மளை எப்படி கடந்து செல்லி நம்மளை முன்னாக நின்று வழிநடத்துகிறார் என்பதை குறித்தது. In John chapter 3 verse 8 யோவான் 3:8 we see a real twist here. இங்கே ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம். We see that Nicodemus that had to be born, Nicodemus asked Jesus, should I have to be born again in my mother's womb to become a child of God, to be born again? நான் மறுபடியும் பிறப்பதற்கு என்னுடைய தாயின் கருவிலே மறுபடியும் போய் பிறக்க வேண்டுமா என்று நிக்கோதேமை கேட்கிறதை பார்க்கிறோம். And we see in John 3:8 that Jesus is saying that do you see from which side the wind comes and which side it goes, the same way is the kingdom of heaven. You do not understand, but you go through that path of giving birth again. நாம் யோவான் 3:8 பார்க்கிறோம், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறோம், ஆனால் அது எந்த இடத்திலிருந்து வருகிறது என்பதை அறியாதிருக்கிறோம். அப்படியாகவே தான் ஆவியினால் பிறந்தவனும் இருப்பான் என்று, அவன் எங்கிருந்து வருகிறான் போகிறான் என்று அறியாதிருப்போம். So I want to make this very clear to you. நான் இதை உங்களுக்கு சரியாக விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். See, when Moses was called from being a shepherd to leading the Israelites, மோசே ஒரு ஆடு மேய்ப்பனவராக இருக்கும் பொழுது அவரை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துபவராக அழைத்த பொழுது from the slavery and bondage of Egyptians, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறவர்களை மீட்டு வெளியே கொண்டு வர into the promised land, அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு அழைக்கும் பொழுது Moses never understand what was he supposed to really do. மோசே அறியாதவராய் இருந்தார், அவரை எதை செய்ய வேண்டும் என்று அறியாதவராய் இருந்தார். He only depended on the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவரை மட்டுமே சார்ந்திருந்தார். When we see the life of Abraham come from an unbelieving faith to the belief of the Holy Spirit, and God calls him out to be separated, to be consecrated, and to go where God was calling him to, he never understood a thing. நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை இப்படியாக பார்க்கிறோம். அவர் தேவனை அறியாத நேரத்திலிருந்து தேவனை அறிந்தவராக வரும் பொழுதும் அவரை தேவன் அழைத்த பொழுது எங்கே போக வேண்டும் என்று அறியாதவராய் இருந்தார். But we know that the Holy Spirit will lead in truth, even and guide you when he has called you. நமக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைத்திருக்கும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துவார் என்று. We see that in John 16:13. நாம் அதை யோவான் 16:13 பார்க்கிறோம். First of all, note that the Holy Spirit is the Spirit of truth. முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் அவர் சத்திய ஆவியானவர் என்று. Truth is always required for you to be guided in the right path. உங்களை சரியான வழியிலே நடத்துவதற்கு சத்தியம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. Secondly, his guidance is in all truth. He will lead you into the truth of the scripture. இரண்டாவதாக அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். அவர் வேதத்தில் உள்ள சத்தியங்களிலே உங்களை நடத்துவார். The Spirit will not lead you chaos. It will lead you in the direction of the scripture. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒரு கஷ்டமான குழப்பமான சூழ்நிலையிலே நடத்த மாட்டார். அவர் வேதத்தின் அடிப்படையிலே உங்களை வழி நடத்துவார். Some of the examples that are given is we see in Acts chapter 8. சில உதாரணங்களை அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். In verse 29, 29ஆம் வசனத்தில் we see that it is recorded that an angel told Philip to leave the high action of Jerusalem and to go to a deserted place called Gaza. நாம் இங்கே பார்க்கிறோம், பிலிப்புவை ஒரு தேவதூதன் சொல்லுகிறார் அந்த எருசலேமை விட்டு காசா என்றதான அந்த வனாந்திரத்திற்கு போகும்படியாக. And here he encounters with an Ethiopian eunuch. ஆனால் அவரோ இங்கே ஒரு எத்தியோப்பியாவில் உள்ளவனோடு அவர் இடைப்பட்டு பேசிக் And கொண்டிருக்கிறார். God was going to use this eunuch to take the gospel to Candace. தேவன் இந்த அந்தகனை சுவிசேஷத்தை சுமந்து செல்லக்கூடிய ஒரு பாத்திரமாக உபயோகப்படுத்த போகிறார். Candace was the queen of Ethiopia.
எத்தியோப்பியாவில் உள்ள ராஜாத்தினிடத்திலே இவர் போய் சுவிசேஷம் சொல்வதற்கு இவரை ஆயத்தப்படுத்துகிறார். Now, to do this job, Philip had to run and catch the chariot of eunuch. இந்த அந்தகனுடைய ரதத்தோடு கூட சேர்ந்து பிலிப்பு ஓட வேண்டியதா இருக்கிறது இந்த வேலையை செய்வதற்கு. So it didn't make any sense. இது நம்ம யோசித்து பார்த்தால் அதிலே ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்கிறது. So many a times that the Holy Spirit gives us certain instructions that we have to do and we do not understand. அநேக முறைகள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிறைய கட்டளைகளை கொடுக்கிறார், நாம் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. And in Acts chapter 8:29, the instruction was given to Philip, go near and overtake the chariot. அப்போஸ்தலர் 8:29 பிலிப்புவுக்கு இப்படியான ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று. But that was for the glorification of God. அது தேவனுடைய நாம மகிமைக்காகவே. And that was the purpose of God sending the Holy Spirit. இதனால் தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு அனுப்பினதா இருக்கிற நோக்கமா இருக்கு. Now in Acts chapter 11 verse 12, அப்போஸ்தலர் 11:12 the Spirit told Peter about 3 men seeking him and directed him to go with them without a doubt. பரிசுத்த ஆவியானவர் பேதுருவுக்கு சொல்லுகிறார், 3 பேர் உன்னை தேடி வருகிறார்கள், அவர்கள் மேல் சந்தேகப்படாமல் அவர்களோடு நீ செல்ல வேண்டும் என்று. And that was in Acts chapter 10 verse 19. அது அப்போஸ்தலர் 10:19 இருக்கிறது. In Acts 11:12, Peter could not make any sense out of the leading until the Holy Spirit was poured out on the Gentiles at Cornelius's place. கொர்நேலியு என்ற வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் புறஜாதி மக்கள் மேல் ஊற்றப்படும் வரைக்கும் இந்த காரியங்களை குறித்து பேதுரு புரியாதவராகவே இருந்தார். So missions are birthed because of the Holy Spirit that was sent on Saul to become Paul. பரிசுத்த ஆவியானவர் சவுலின் மேல் அனுப்பப்பட்டு அவர் பவுலாக மாற்றினதற்காக பரிசுத்த ஆவியானுடைய பணிகள் நிறைவேறினது. And it caused Barnabas to do a new work that had not been performed in the past. கடந்த நாட்களிலே செய்யப்பட்டிராத ஒரு புது கிரியை பர்னபாஸ் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஏவினார். So in Acts chapter 13 verse 2 to 4, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களிலே, as they ministered to the Lord and fasted, the Holy Spirit said, now separate to me Barnabas and Saul for the work for which I have called them. Then, having fasted and prayed and laid hands on them, they sent them away. So being sent out by the Holy Spirit, they went down to Cilicia, and from there they sailed to Cyprus. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்திற்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள். So we see that we cannot do anything on our own self. இப்பொழுது நாம் பார்க்கிறோம், நம்முடைய சுயத்திலே நம்மால் எதுவும் செய்ய முடியாது. For whom the Lord has called, he will guide. தேவன் யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை வழிநடத்துவார். And he will guide you to do what he has called you to do. அவர் உங்களை என்ன செய்வதற்கு அழைத்திருக்கிறார்களோ அதற்கு நேராக வழிநடத்துவார். So we see the different experiences of Peter and Paul. நாம் இங்கே பேதுருவுக்கும் பவுலுக்கும் உள்ள வித்தியாசமான அனுபவங்களை பார்க்கிறோம். So in Acts chapter 16 verse 6, அப்போஸ்தலர் 16:6 வசனத்திலே we see that clear instruction was given to Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு சரியான கட்டளை இங்கே பிறப்பிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். And he received a word saying that forbidden by the Holy Spirit to go and preach the word in Asia. இங்கே பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சொல்லுகிறார், நீ வசனத்தை சொல்லாதபடிக்கு ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு தடை பண்ணுகிறேன் என்று. It's not that Paul did not want to go there, பவுல் அங்கே போக கூடாது என்பதாக அல்ல. but the Holy Spirit knows the situation that prevailed there at that time and abstained Paul to go to that place. பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த நாட்களிலே ஆசியாவிலே நடந்த சூழ்நிலைகள் தெரியும், அதனால் பவுலை அங்கே போகாதபடிக்கு தடை பண்ணினார். So we need the leading of the Holy Spirit. ஆதலால் தான் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் நமக்கு தேவைப்படுகிறது. We see that in Acts chapter 18 verse 5, அப்போஸ்தலர் 18:5 பார்க்கிறோம், that Paul was constrained by the Spirit and testified to the Jews that Jesus is Christ, the Holy Spirit. பவுல் பரிசுத்த ஆவியானவரால் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். In Acts chapter 19 verse 21 tells us that
அப்போஸ்தலர் 19:21 இப்படியாக பார்க்கிறோம். Paul purposed in the Spirit to go to Jerusalem and Rome. பவுல் அவருடைய ஆவியிலே எருசலேமுக்கும் ரோமாபுரிக்கும் போக வேண்டும் என்று இருந்தார். And there were a lot of people who obstructed him. ஆனால் அநேக ஜனங்கள் போக வேண்டாம் என்று தடை பண்ணினார்கள். Because there was persecution happening there in Rome. ஏனென்றால் ரோமாபுரியிலே அங்கு உபத்திரவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. But because of the instruction given to Paul by the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு கொடுத்த கட்டளைகளினாலே he was willing to take the risk to go there. அதனால் அவர் தைரியமாக அந்த கஷ்டத்தோடு தைரியத்தோடு அங்கே போக துணிந்தார். So the Holy Spirit constrained him to go. அது பரிசுத்த ஆவியானவர் அவரை அங்கே போக சொல்லி வற்புறுத்தினார். In Romans chapter 4 verse 14, ரோமர் 4:14 for as many as of you are led by the Spirit of God, these are the sons of God. எத்தனை பேர்களை ஆவியானவர் வழி நடத்துறாரோ அவர்களெல்லாம் தேவனுடைய புத்திரர்கள் என்பதாக. It is very clear here that we cannot go and do whatever that we want, but we have to be led by the Spirit to do what God wants us to do. நாம் நம்முடைய சுயத்திலே செய்வதாக அல்ல, ஆனால் நாம் பரிசுத்த ஆவியாராலே நடத்தப்பட்டு தேவன் நாம் செய்ய வேண்டியதை செய்வதுதான். We go like the wind. நாம் காற்றை போல போகிறோம். Just like Jesus told Nicodemus, you do not know from where the wind comes and where it goes. So the same way, the kingdom of heaven is of the Spirit, and you have to be led by the Spirit. எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் நிக்கோதேமுக்கு சொன்னாரோ எங்கிருந்து காற்று வருகிறது என்பதை அறிய மாட்டாய் என்று, அதே போலதான் ஆவியானவர் தேவனுடைய ராஜ்யத்துக்காக எப்படி வருகிறார் என்பதை நாம் அறியாது. We go where as the wind will blow towards us. எங்கே காற்று எப்படி வீசுகிறதோ அப்படியாகவே நாமும் போக வேண்டும். We have to be yielded vessels of God. நாம் தேவனுக்கென்று விட்டுக் கொடுக்கப்பட்ட பாத்திரங்களாக இருக்க வேண்டும். And we have to be surrendered to the Spirit of God. நாம் தேவனுடைய ஆவிக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். And the Holy Spirit wants to lead you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். We do not lean on our own understanding, நாம் நம்முடைய சுய புத்தியிலே நிற்க முடியாது. but in all our ways we acknowledge Him. நாம் நம்முடைய எல்லா நடைகளிலும் அவரையே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். He will lead us in our dreams and our visions, அவர் நம்மை நம்முடைய சொப்பனங்களிலும் தரிசனங்களிலும் வழிநடத்துவார். through prophetic words, தீர்க்கதரிசன வார்த்தைகள், through audible words. கேட்கக்கூடிய வார்த்தைகளினால் Holy Spirit burdens us பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாரப்படுத்துகிறார். and He leads us. அவர் நம்மை நடத்துகிறார். Let us pray. ஜெபிப்போம். Father, we want to praise you and thank you, Lord. பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for your Holy Spirit that leads and guides us. எங்களை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And we are the children of God. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். We want to be yielded to your Spirit. உம்முடைய ஆவிக்கு நாங்கள் விட்டுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We want to be crucified for you. உமக்காக நாங்கள் சிலுவையில் அறையுண்டவர்களாக இருக்க And வேண்டும். we want to say, Jesus, yet no longer we live, இயேசுவே நாங்கள் வாழ்வது நாங்கள் அல்ல என்று சொல்ல வேண்டும். but Christ lives in us. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்குள் வாழுகிறார். We do not lean to our own flesh, எங்களுடைய சுய மாம்சத்திற்கு நாங்கள் சார்ந்தில்லாமல், but we are children of faith, ஆனால் நாங்கள் விசுவாசத்தின் பிள்ளைகளாக and we are led by your Spirit. உம்முடைய ஆவியினால் வழிநடத்தப்பட வேண்டும். Touch lives and transform souls this day, Lord. இந்த நாளிலே வாழ்க்கைகளை நீர் தொட்டு அவர்களுடைய ஆத்துமாக்களை மறுரூபப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. Just as we do not understand the things that are orchestrated for us in our lives, எங்களுடைய வாழ்க்கைக்காக ஏற்படுத்தின காரியங்களை நாங்கள் அறியாது இருப்பது போல, but all things work out for good. ஆனால் எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. All the situations that your children are going through, Lord,